சொல்ல வேண்டிய விஷயங்களை வடிவா சொல்லிட்டேன். பொய்யண்ட எதுவும் இல்லை, எல்லாம் உண்மையானது. ஆனால் நீங்கள் அந்த இதை இவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போய் எதையும் வந்துட்டு வருவாருன்னா தான் அவர் கவலை. அவர் எங்களை வெளியில விடாம தான் வச்சிருந்தவர். எல்லாமே வீடு தேடி வரும் எங்களுக்கு. அதில் வந்து நானும் வந்து தெளிவாக இருக்கிறேன். நான் என்ன சொல்லி வாழ்க்கைன்றது வந்து சொல்லி கொண்டு இல்லை. என்ன ஒன்று பண்ணாலும் நடக்கலாம், என்ன ஒன்று பண்ணாலும் யாரும் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுறது இல்லை வாழ்க்கை. அப்போ அந்த ஆண் பெண் இருபாலாருமே வேலை செய்யணும். ஆணை மட்டுமே நம்பி ஒரு பெண்கள் வந்து வாழ்ந்துடக்கூடாது. ஒரு இனிய உறவுகள் அனைவருக்குமே எங்கள் அன்பு வணக்கத்தை. நானும் என்னுடைய மகளும் என்னுடைய குட்டி மகன் ஆரிஷ் குட்டியும் வந்து அன்பு வணக்கங்கள். என்ன பேரை சொல்லி உனக்கு பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொன்னாங்க? கடைக்குட்டி என்ன சொன்னா? இல்ல வேற எதுவும் பேர் சொல்லுவோமா? இது சொன்னா அது நல்லா இருக்குமோ? இல்ல ஆரிஷ் என்றே சொல்லுவோமே. அப்படியா? சரி, நானும் என்னுடைய எனக்கு அப்படி சொல்ல விருப்பம் இல்லாம இருக்கு. வேற மாதிரி ஏதாவது சொல்லுவோம். ஓ, என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய கடைசி படியன் என்னுடைய கடைக்குட்டி மகனும் அதே மாதிரி பாதவி இடைக்குட்டி இடைக்குட்டி அவன் முதல் குட்டி அண்ணா. ஓகேயா? அண்ணா முதல் குட்டி, இது இடைக்குட்டி, இது கடைக்குட்டி. தண்ணிக்குள்ள போவோம். நாங்கள் எல்லாம் வந்து எங்கே வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு உதவி ஒன்றை வழங்குறதுக்காக வந்து வலிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 2-3 வேலை திட்டம், குழாய் கிணறு அடிக்கிறது, ஒரு சில வேலை திட்டங்கள் இருக்குது. மழை காரணமாக வந்து அதை செய்ய முடியாமல் வந்து அப்படி நாட்கள் பின்னுக்கு போய் கொண்டிருக்கு. இப்போ எதிர்பார்க்கையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று மழை 2 மடு குளம் திறந்ததாக வந்து தெரிவிச்சிருந்தார்கள். வந்து பார்த்தா வயல்கள் அது இதெல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறி இருந்தது. அப்போ நாட்டில் பல இடங்கள்லையும் இந்த மழை காரணமாக வயல்கள் வந்து கூடுதலாக வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதைகளை வந்து கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நிலப்பாடு இருக்குமா இருந்தா எதிர்காலத்துல வேற நாட்டுல இருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டி வரும். அது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துற விடயமா வந்து இருக்கும். இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5ஆம் ஆண்டு நினைவு நாள் தம்பிமுத்து துரையப்பான்னு சொல்லக்கூடியவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு. தம்பிமுத்து துரையப்பான்னு சொல்லக்கூடியவருடைய 5ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய மகன் லண்டன்ல இருந்து கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணா என்னூடாக இப்போ நீண்ட காலம் 1 வருடத்துக்கு முதல் இருந்து உதவியை வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு. அப்போ இங்கே வரைக்குள்ள பழையில வச்சு என்னை வந்து சந்திச்சிருந்தார். கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் பழையில வந்து என்னை வந்து நேரடியாக வந்து சந்திச்சிருந்தவர். என்னூடாக இது வரைக்கும் ஒரு 3-4 உதவிக்கு கிட்ட வழங்கிட்டார். 4 உதவிக்கு கிட்ட வந்து வழங்கிட்டார். தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்குறவர். அப்போ அவர் தன்னுடைய 5ஆம் ஆண்டு தகப்பனுடைய மகன் இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கார். தம்பிமுத்து துரையப்பான்னு சொல்லக்கூடியவருடைய 5ஆம் ஆண்டு நினைவில் இங்கே உள்ள ஒரு குடும்பத்துக்கு உதவி ஒன்று வழங்கணும்ன்றதுக்காக யாராவது கஷ்டத்தில் தேவையுடைய மக்களுக்கு வந்து பார்த்து உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த உதவியை தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். இப்போ இன்றைய தினம் 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் வந்து தம்பிமுத்து துரையப்பாவால் வழங்கப்பட்ட அந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். ஒரு குடும்பத்தினர் வந்து தொலைத்தொடர்பில் வந்து பல முறை வந்து தொடர்பு கொண்டு வந்தார்கள். தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கள், எங்களுக்கு ஒரு உதவியை வந்து வழங்குங்கண்டு. இப்போ அதுக்கு தான் நானும் மகனும் வந்து போய்கொண்டிருக்கிறோம். மகன் ஒரு சரி, என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இன்றைக்கு அம்மா வீட்டை தலை கட்டி கொண்டு இருந்த போது அம்மா சொன்னா, உனக்கு 2 பார்பி பொம்மை பிறந்தாமன்ட்ட வாங்கன்னு சொன்னா. அப்ப நான் சொல்ல சரி என்று இருந்தேன். பிறகு போகிற நேரம் நாங்கள் அப்பாவோட போகிற நேரம் பார்த்தா அம்மா அப்பாவோட சொல்லன்னு சொல்ல அம்மா சொல்லாம போண்டே என்ன. சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யறன்னு சொன்னா, நீங்க அம்மாட விசுவாசியா அப்பாட விசுவாசியா? அதான் கதை. என்னையா நீ என்ன சொல்ல நினைக்கிற? அன்பு வணக்கத்தை ஸ்டைலா ஒரு வணக்கம் மட்டும் சொல்லி இப்படி கையோருக்கா இப்படி போட்டு இப்படி அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நான் உங்கள் ஆரிஷன் சொல்லுவாங்க. இல்ல கடைக்குட்டியை நானும் சொல்லிட்டேன். இப்படி நான் உங்கள் ஆரிஷ் குட்டி, இப்படி தலையில கைய வச்சா நான் உங்கள் ஆரிஷ் குட்டி என்று சொல்லி அடி பாப்போம். இல்ல கடைக்குட்டி என்று சொல்லுவாப்போ சொல்லிவிடன் ஐயா ஸ்டைலா. உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விடன். போலீஸ்காரங்க என்னப்பா செய்வாங்க? சும்மா
பரிப்பாங்களா? இதுக்குள்ள வாங்க. ரைட். ஓகே, நாங்கள் இப்போ இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். இது வந்து 4ஆம் கட்டை என்று நினைக்கிறேன். இதால் போய் அப்படி கிளிநொச்சி வந்து போகலாம். சேட்டுக்கண்டி அம்மன் என்று சொல்கிறது, சேட்டுக்கண்டி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார்கள். அப்போ அதை தான் இப்போ அவடத்துக்கிட்ட தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாதையால் போனால் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. பரந்தன் போய் போகிறத விட இதுக்குள்ளால் போனாங்க சுருக்கா கிளிநொச்சி போயிடலாம் அப்படின்றதால நிறைய பேர் இந்த பாதையை வந்து பயன்படுத்தி இருப்பீங்க. நானும் வந்து கூடுதலாக முதல் சைக்கிள் பயணங்கள் செய்யக்குள்ளே இந்த பாதையை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். சுருக்கமாக வேகமாக வந்து போய் சேர்றதுக்கு இந்த பாதை வந்து ஒரு சிறப்பான பாதையாக வந்து இருக்கிறது. பாதவியில் பகி ஜீன்ஸ் ஒரு எடுத்து காட்டேன். பாதவி இந்த பகி ஜீன்ஸ் எப்படி இழுத்து காட்டுங்க. ஓ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? என்ன 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 பாட்டு அது? படிச்சார் அது பச்சை அது டிக்டாக் பார்க்குறவனுக்கு தான் முழங்கும் அந்த பாட்டு, எல்லாருக்கும் முழங்காது. இப்போ வீட்டை வந்து பார்க்க ஒரு வசதியான வீடாக வந்து காணப்படுது. அப்போ என்னத்துக்கு உதவின்றது தான் எனக்கு கண்டா தெரியல. எதா ஐயா வீடு? அந்த வீடோ? வணக்கம் அண்ணா, இங்கே கண்டிருக்கிறேன் நல்லா உங்களை. ஓ நல்லா கண்டிருக்கிறேன் அவரை. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? சுரேஷ்குமார் திலகராணி. சுரேஷ்குமார் திலகராணி. இந்த முகவரி 175 முரசுமோட்டு. 175 முரசுமோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். சேத்துக்கண்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக உங்களோட காணி தானா? இந்த சைட் அப்படி எங்கட இந்த மதில் எல்லாம் உங்களோட தானே? பெரிய அளவில் மதில் எல்லாம் கட்டி வசதியான ஒரு வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு நான் நிறைய இடங்களுக்கு உதவிக்கு வந்து போயிருக்கிறேன். நான் இங்கே வரைக்குள்ளே நீங்கள் ஒரு வசதியாக சராசரி சாதாரண வாழ்க்கைக்குள்ளே வந்து இருந்துருக்கிறீங்க, அப்படி தானே? இது எவ்வளோ காணி இருக்குது இதுக்குள்ள? 1 ஏக்கர் காணி. 1 ஏக்கர் காணி. இந்த 1 ஏக்கர் காணி இதானா இது அந்த வயல் தொண்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு. வயல் 1 ஏக்கர் காணி. இது 1/2 ஏக்கர் தான் எங்களுக்கு. அது இந்த மாமியோரால் தந்த காணி. இவற்றை மாமியோரால் கொடுத்தது. அப்போ அங்கால உள்ள வீடு? அங்கால உள்ள வீடு அப்படி இதுக்குள்ள தந்து தான் அது கட்டினது. அது பிறகு இப்போ கொஞ்சம் லொஸ்ட்டாக போனனால அது வீடு வச்சு இதாக போயிட்டு. நீங்கள் இதுக்கு முதல் வசதியாக இருந்தீங்க? இருந்த நாங்கள் வசதியாக வாகனங்கள் ஓடினவர், வாகனம் வச்சிருந்து வாகனங்கள் ஓடினோம். சொந்தமாக வாகனம் எல்லாம் வச்சிருந்தவர், டிப்பர் வச்சிருந்தவர். டிப்பர் ஜேசிபி வைக்க வச்சிருந்து இப்போ இந்த ஒன்றா லொஸ்ட் ஆகி டிப்பர் ஜேசிபி எல்லாம் வச்சிருந்த நீங்கள் சொந்தமா? எல்லாம் வச்சிருந்தா கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டு. தொழில் ரீதியா ஊத்தமன்னா முதல் ஃபேமஸ் அவர் தான் ஊத்தமன் ஓடுறது இங்க. அப்ப ஊத்தமன் ஓடி அப்ப நல்ல மாதிரி எங்களுக்கு கோதியளவோட நாங்க வாழ்ந்தோம். எல்லாம் எங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு இருந்தோம். பள்ளிக்கூடத்துக்கு 2 பிள்ளைகளை அனுப்பினோம். நான் வீட்டோட தான் இருந்தேன். இந்த வித தொழிலும் செய்யல. ஆடு மாடு கோழி ஒன்றும் வளர்க்கையில வீட்டோட இருந்தேன். அவள் உழைச்சவர் எங்களுக்கு நாங்க வசதியோட தான் இருந்தோம். நாங்க அவருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாவே கொஞ்சம் வருத்தம் தான். உடம்பு கொஞ்சம் இயலாதுண்டு. அதோடைய தொடர்ச்சியா எங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் வந்துட்டுது. டாக்டர் கண்டு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முதல்ல எனக்கு ஒரு பிள்ளை ஒன்று பிறந்து அப்படியே செத்தது. அது முடிய அப்படியே இந்த வாகனங்கள் எல்லாம் லோஸ்ட் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா இழந்து கொண்டு போயிட்டான். இழந்து போனோன்னா அந்த யோசனையில அவருக்கு வருத்தமும் வந்துட்டு. இப்போ எவ்வளோ காலத்துக்கு முதல் நல்ல ஒரு வசதியான இப்போ இந்த வீட்டையும் அந்த முன்னுக்கு நீங்கள் கட்டியிருக்கிற கதவு போட்டிருக்கிற இதுகளெல்லாம் வந்து பார்க்கக்குள்ளே எனக்கு வந்து வந்தோடனே தெரிஞ்சது. இப்போ அடிப்படையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பின்தங்கி இருக்கிற குடும்பங்கள் வந்து நிறைய இருக்கணும். கொட்டல் வீடுகளில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் அப்போ உங்களுக்கு உள்ளுக்கு வரைக்குள்ளேயே வந்து தெரிஞ்ச விஷயம் நல்ல ஒரு வசதியாக அண்ணா வந்து நல்ல ஒரு நிலையில் உழைச்சு எங்களுக்கு எந்த வெளிநாட்டு உதவி பின்னணி உதவி எதுவுமே இல்லை. நாங்கள் 1 ரூபா காசும் 6 டைம் ஏறினதும் இல்லை, வெளிநாட்டு காசும் வந்ததும் இல்லை. ஆனால் அவராக உழைச்சி தான் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதில் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக சாமானை வேண்டி வச்சுட்டு கொஞ்சம் மதில் கட்டினது அப்படி இப்படி பிள்ளைகள் இருக்குன்னு தான் செய்த நாங்கள். பெரிய ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உழைச்சவர், அவராக கட்டினவர், எல்லாமே நாங்கள் தான் செய்தது. அந்த வீடும் வீட்டு திட்டத்தால தந்து தான் கட்டினது. வீட்டு திட்டத்துல வந்த வீட்டுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுருக்கீங்க, பிளான் பண்ணி கட்டினது. ஆனா இப்ப எங்களுக்கு அது பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரா இருந்திருக்கிறார். இப்ப இல்லாம 1 ரூபாயும் இல்லாம இருக்கிறார். லொஸ்ட்னு சொல்லி வந்த எவ்வளவு காலம் இப்ப உங்களுக்கு? அது இப்ப லொஸ்ட் கிட்டத்தட்ட வரவழிக்கிட்டு ஒரு 2 வருஷம். இவருக்கு பின்னணி உதவின்றது வந்து யார்கிட்ட சகோதரங்களோ இந்த உதவி இல்லை, கட்டம் கட்டமா ஒவ்வொரு இதா தன்னால உழைச்சு எல்லாத்தையும் உருவாக்கி இப்ப இவர் விழுந்திருக்கேக்குள்ள இவருக்கு பேக்ரவுண்ட் பின்னணியில உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை.
உதவி செய்யறதுக்கு உதவும் இல்லையேன்னு எனக்கும் சகோதரம் உண்டு. அவ இல்ல செத்துட்டா. எனக்கு அம்மா சகோதர அக்காண்ட பிள்ளைகளோட இருக்கிற கதைக்கிறது ஒன்றும் இல்ல. அப்ப இவருக்கு 2 சகோதரங்கள் இருக்கு, இல்லையேண்டு இல்ல இருக்கு. ஆனா அவைண்ட குடும்பத்தை பார்க்கத்தான் அவைய ஓகே. எங்கட குடும்பத்தை சுமக்கிற அளவுல எங்களுக்கு பாரிய தூரமா உதவி செய்யக்கூடிய எங்கட பிரச்சனையில ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அவையில் இல்ல. அவையில் செய்வினம் இல்லையேண்டு இல்ல. என்ன இப்ப ஒரு சாப்பாட்டுக்கு இல்லையா ஒரு 10,000 ரூபாய் காசோ 5,000 ரூபாய் காசோ போடுவீனம். அப்படியான உலகம். ஆனா அவைகிட்ட நாங்க கூட கேட்கலாது, அதை செய்யுங்க இதை செய்யுங்க எங்களை பிரச்சனையே வைக்க சொல்லலாது. அப்ப எந்த தொடர்பு எடுப்போம் என்னட்ட அப்படி வீடியோல கதைப்போம் அப்படின்ற முடிவுக்கு இப்ப வந்த நீங்க? அது நாங்கள் நாசத்துல வச்சிருக்கே எனக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு அக்கா சொன்னவா. யாழ்ப்பாணத்துல ஒரு அக்கா சொன்னவோ இப்படி இருக்கம்மாச்சி உங்களுக்கு இப்படி பிரச்சனையா இருக்குத்தானே அப்படி என்று சொல்லி கதை கேட்க, நீங்கள் அது பிரச்சனையில் அவையோட போய் கதையுங்க, நீங்கள் அவையில் வந்து உதவி செய்வினம், உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ கைத்தொழிலோ ஏதோ செய்யக்கூடிய மாதிரி அவருக்கு மாதம் இங்கே எல்லாம் நிறைய யாழ்ப்பாணம் சாவச்சேரியில் உங்களோட பிரிவாங்க சாவச்சேரியில் ஒரு ஆள் இருக்கிறேன், சாவச்சேரியிலையும் உங்களோட இங்கே விசுவடையிலையும் தான் இருக்கணும், நீங்கள் கதைங்கோட எனக்கு சாவச்சேரி அக்கா தான் சொன்னவா. நான் அது வீட்டை வந்தா பிறகுதான் உங்களுக்கு நடுவ ரை பண்ணி கொண்டு இருந்தேன். இது என்ன கழுத்துல பட்டை போட்டுருக்குது? அதுதான் அந்த இவருக்கு வந்த வருத்தத்துக்கு இவருக்கு மாரடைப்பு மாதிரி தானே வந்தது, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து. இப்ப இவருக்கு இந்த வருத்தம் வந்து எவ்வளவு காலமாக்கா வந்து? இப்ப 4 மாதம். இந்த வருத்தம் வந்து அதுக்கு முதல் இவர் சாதாரணமா எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார். லொஸ்ட்ல வந்துட்டாரு. ஏசிபி வச்சிருந்தவர், டிப்பர் வச்சிருந்தவர், எல்லாமே வச்சிருந்து கொஞ்சம் அப்படி எல்லாம் வித்து லொஸ்ட்ல வந்து இப்ப உங்கள்ட்ட இருக்கிறதுனா இந்த காணி மட்டும்தான். அதுவும் இந்த 1/2 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இது எங்களுக்கு இல்ல, மாமியின் வீடு தான். இவற்ற மாமியிட அதுல இது மாமிக்குரியது. இந்த 1 ஏக்கர் காணியில 1/2 ஏக்கர் காணி உங்களுக்கு தந்திருக்கு. நீங்க அங்கால உங்களுக்குரிய வீடு கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அவ அங்க மாமி எங்க? அவ இங்க இருக்கிறா, தம்பியாக்களோட இருக்கிறா. இந்த மரங்கள் எல்லாம் அவைய உருவாக்குனதானோ? இதெல்லாம் அவையெல்லாம் அந்த நேரம் வச்சது. நீங்க இந்த இடத்துக்கு வந்து? நாங்க இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இவர் முதலே இஞ்சதான், இவர் தொடர்ச்சியாவே இஞ்சதான். நான் கல்யாணம் செய்து இடம்பெயர்ந்த அப்புறம் தான் இஞ்ச வந்தது, இந்த இடத்துக்கு வந்தது. அப்பவே இவர் இந்த காணிய சின்ன கொஞ்சம் இந்த வயலா தானே இருந்தது, ஒட்டி வயல் தான் இது எல்லாமே வயலுக்குரிய. அவர் மண் அடிச்சு ஊத்த மண் ஓடுறவர் தானே, மண் அடிச்சு குட்டியாக்கி இருக்கிறார். குட்டியாக்கி வச்சது. இந்த மாமரம் இந்த பிலாமரம் எல்லாம் இவையல்ட. பிறகு நாங்கள் வந்து வச்சதுதான் உதுகர். மற்றதெல்லாம் வச்சு இந்த காணியை புட்டியாக்கி எல்லாம் செய்தது. வயல் காணியும் பெருசா எங்களுக்கு இல்ல, வயல் காணி இல்ல. உங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒரு ஆள் வந்து 13. எத்தனை வயது? ஒரு ஆள் 13 வயது, 9ஆம் ஆண்டு படிக்கிறா. 6ஆம் ஆண்டு, இந்த முறை 7ஆம் ஆண்டு, 12 வயது. 7ஆம் ஆண்டு 12 வயது. இப்போ இவர குடும்ப நிலப்பாடு வந்து பார்க்கல ஒரு முன்னேற்றமான பாதையில வந்து போய்கொண்டிருக்கிறார். நல்ல வசதியாக இருந்திருக்கணும் அப்படின்றத வேற வீட்டை வந்து பார்க்கவே முன்னுக்கு போட்டிருக்கிற கதவு கேட்டுகள் இதுகள் எல்லாத்தையும் வந்து பார்க்க விளங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ சொல்லியிருந்தா வெளிநாட்டு உதவியோ இல்லை பின்னணி உதவிகளோ எந்த ஒரு உதவியும் வந்து தங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யார்கிட்டையும் உதவின்னு இப்போ இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன தான் வந்து கூப்பிட்டுருக்கிறீங்க. இப்போ நானும் வந்து எப்படி உதவி செய்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துருக்குறீங்களா? இந்த பதிவு வந்து பார்த்துருக்குறீங்க? பார்த்துட்டு போய் சொல்லக்கூடாதானே நாங்கள் ஃபோனில் பார்க்கல. பிறகு அது சொன்ன யூடியூப்ல இப்படி உங்களோட பேரை போட்டு வருதுன்னு சொல்லித்தான் பிறகு அவதான் நம்பர் எல்லாமே போட்டு விட்டவன் எனக்கு. அவதான் எனக்கு ஃபோன் நம்பர். இந்த பதிவு உங்கள்ட்ட அந்த விடயங்கள் எல்லாம் கேட்டு பதிவு செய்யறதுக்கான மெயினான காரணம் வந்து இதை பார்த்து யாராவது முன் வந்து தான் உதவி செய்கிறது. இப்போ உதவி செய்கிறவைகளுக்கு ஏன் இவைகளுக்கு உதவி தேவைன்றத ஒரு இது தேவை. அப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இந்த வீடியோ வந்து வரும், வெளியே வந்து வரும். இப்போ நானும் நீங்களும் கதைச்சிருக்கிற விஷயங்கள் இதுகள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து வாழ்ந்துருக்கிறீங்க இந்த பகுதியில். அப்போ அதால் வந்து நாளைக்கு என்ன தம்பி இப்படி வந்துட்டுது அப்படின்னு சொல்லி கவலைப்படவும் கூடாது. நீங்கள் அது உங்களுக்கு தெரியாமல் இருந்துடவும் கூடாது. என்ன நீங்கள் நல்லா இருந்திருக்கிறீங்க. அண்ணாவும் வந்து என்னவும் எனக்கு நம்ம அவரை கண்டிருக்கிறேன், கதைச்சது இல்லை நினைக்கிறேன். ஜெயந்தன் சுவந்தனாக்களை தெரியுமோ? எல்லாரையும் தெரியும். தெரியுமே என்ன வந்த நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து முரசு மூட்டை ஆள் முகம் வந்து நல்ல ஒரு கண்ட முகம். நான் அடிக்க ஒருக்கா பார்த்து வருத்தத்தால மெலிஞ்ச இருக்கிறாரு நினைக்கிறேன். தோற்றம் கொஞ்சம் மாறி இருக்குது. தோற்றம் மாறிட்டு உங்களுக்கு அடையாளம் காணல. ஆனா உங்களை தெரியும், நல்லா தெரியுமே தெரியும், எல்லாம் தெரியும். அவர் சொன்னவர் என்னது அன்றைக்கு போன்ல பார்த்த உடனே சொன்னேன் என்ன தெரியும், இவரை தெரியும் உங்களோட படத்தை காட்டின உடனே சொன்னேன். ஓ அப்போ இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து உழைச்சி வச்சிருப்பீங்க, நகைகள் இதுகள்னு சொல்லி சொத்து பத்துக்கள்னு சொல்லி உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. அதுதான் விட்ட புல
இந்த உழைச்சி இதாண்டேக்க நாங்க சேமிக்காம விட்டாச்சு. என்ன செய்த நீங்க இப்ப உழைக்கிற நேரம்? அதான் உழைச்சது இந்த இப்படித்தான் இதுகளை செய்து அண்டண்ட அடுத்த வேலையே வீட்டை கட்டுவோம் அதுக்குள்ள கொண்டு கட்டி அதை செய்து இதை செய்து பிள்ளைகள் நீ நாளடவுல சிலவு தானே பள்ளிக்கூட சிலவு அது இதுன்னு ஸ்டெப்பா வந்து அவர் உழைச்சது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறார். முதல்ல சேமிக்கல நகையிலண்டு தேடி வைக்கல. இப்ப வச்சிருந்தா நாங்க இப்படி கேட்க வேண்டிய தேவை இல்ல கடவுள் இல்லாட்டி ஒரு காணி ஏதோ ஒன்று இருக்கும் வித்துட்டு வடிவா வரையும் பார்க்கலாம். இந்த இதுவும் போய்கொண்டு இருக்கும். நான் ஒரு கைத்தொழில செய்வேன். 5 இடம் இருக்கு. இப்போ கொஞ்சம் உதவி செய்தால் நான் ஆளை பிடிச்சி உழுது கொஞ்சம் வாழையில தென்னையில வைப்பேன். ஒரு கோழி பாய்லர் கோழியை வளர்க்கலாம் கூடு போட்டா. ஏதாவது ஒன்று சுயமா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதைத்தான் நான் கேட்டேன். ஏன்னா அண்ணா ஜேசிபி வச்சிருந்திருக்கிறார், இது வச்சிருந்திருக்கிறார். அப்ப எல்லாமே வந்து என்ன கட்டல நின்றதோ லீஸுகள் வச்சிருக்கிறது, வாகனங்கள் வச்சிருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல உழைக்கிறது வாகனம். வாகனங்கள் 4-5 வாகனம் அப்புறம் அது மாதம் லீஸ் கட்டணும். அப்புறம் அதுக்கு சேதாரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அது ஒரு பராமரிக்கிற நபர்களா இருப்பினும் அதை எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிச்சாதான் அதுக்கு ஒரு சொந்தக்காரரா ஆக முடியும். லீஸ்கள் பிரச்சனை அப்படி இப்படியே 3 டிப்பர்ன்றது எல்லாம் அப்படியே லீஸ் பிரச்சனையாலவே அது எல்லாம் அப்படியே கைவிட்டுட்டார் போயிட்டுது. கைவிட்டு கடைசியா என்ன செய்தோம் இருந்தவர்? கடைசியா ஒரு டிப்பர் வச்சுதான் ஓடிக்கொண்டிருந்தவர். சொந்தமா டிப்பர் வச்சு ஓடிக்கொண்டிருந்தவர். அந்த டிப்பர் எங்க? இப்ப அந்த டிப்பரும் லீஸ்ல தான் நிக்குது. இப்ப அது லீஸ் பிரச்சனை. அதான் சொல்றேன், எல்லாமே லீஸ் பிரச்சனை. லீஸ் பிரச்சனை. இப்ப கொஞ்சம் பெர்மிட்டுகளும் எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஓட்டம் இல்ல. அப்ப ஆளுக்கு ஏலாம் வந்துட்டு தானே ஒரு 6 மாதத்துக்கு முதலே கொஞ்சம் உடம்பு நிலை போலதானே அப்படியே கொஞ்சம் தொழிலும் பின்தங்கி போச்சுது. ஓடையில அது போன ரோட்டில் தலையை சுத்துது, கழுத்துக்கு நோதண்டு ஓடையிலாம் உழைக்கலாம் போயிடுச்சு. கடைசியா இவருக்கு இப்ப 4 மாதத்துக்கு முதல்ல என்ன நடந்திருக்குது? கடைசியா படுக்கையில இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு. டாக்டர் சொன்னாரு ஹார்ட் அட்டாக் தான் வந்தாரு. யோசனை கடுமையான யோசனையில ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இதயத்தில் உள்ள நரம்பு பாதிச்சு தலையை தாக்கி தலையில இப்போ ஒரு ரத்த கசிவு, மண்டையில ரத்த கசிவு இருக்கு. ஆபரேஷன் செய்யலாம். அந்த ஷோக் அப்ப அந்த ஷோக்ல தான் இந்த இடது காலும் அந்த கையும் அதுதான் இந்த வலது கண் பார்வையும் இல்லை. வலது ஒரு கண்ணும் தெரியாது. சரி ஃபுல்லா பார்வையற்றுதாம். அது செய்யலாதாம் ஆபரேஷன். நாங்க கேட்டோம். நாங்க யாழ்ப்பாணத்துல வேற கேதீஸ்வரன் டாக்டர் தான் பார்த்தவர். 9ஆம் பாட்டில் வலது காலும் கையும் வலது கண் அந்த ஷோக் வந்த நரம்பு பிரச்சனையாலதான் இது மூச்சு சுவாசம் எடுக்க மாட்டார். இப்ப இதுக்கு மேல இவர் சுவாசிக்க மாட்டார். மூக்கால சுவாசிக்கிறார் இல்லைன்னு இந்த பட்டா போட்டிருக்கு. இதாலதான் இப்ப சுவாசிக்கிறார். மூக்கால சளியோ சுவாசிக்கவோ மாட்டேர் அவர். இதெல்லாம் நான் தான் கலட்டி கிளீன் பண்றது. இது வெளியே நீங்க எடுத்து அதை ஒவ்வொரு நாளும் எடுக்கணுமோ? பின்னரும் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி இல்லாட்டி இதாக்கிருமே. இல்லாட்டி சளி அடைக்கும். கொஞ்சம் இது அடைச்சா அந்தரப்படுவேன். அந்த இது இப்படி வளைவுல இருக்கு 3 ஓட்டம் மாதிரி இதுல அதுலயே அது உள்ளுக்கு. அப்ப இப்ப இது கலட்டை இல்லாதன்னு சொல்லி சொன்னவியோ? இப்போதே கலட்டை இல்லாத அந்த சுவாசப்பை விதிஞ்சாதானே கலட்டை. அப்ப இவற்ற முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கு? இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன சொல்லி விட்டுச்சுன்னா நீங்க கொண்டு போய் அம்மா அவர் நடந்து செயற்பட்டாலும் பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாம் செய்து தருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. 100க்கு 100 வீதம் சரி வருமானு சொல்ல மாட்டோம், சரி வரான்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் வீட்டை கொண்டு வச்சு பாருங்க. கடைசியா இப்ப டிக்கெட் வெட்டி வந்தா நீங்க? நாங்க கடைசியா 3ஆம் தேதி வந்துடுறாங்க. இந்த மாதம் 3ஆம் தேதி வந்து திருப்பி இப்ப கிளிநொச்சிக்கு போவோம் வரோம். என்னத்துக்காக போய் வரீங்க? அது இப்ப இந்த கிழமை இந்த தலைக்கு குடிக்க மருந்து 6 மணிக்கு போடுறது, அது பிளட் கொடுக்கறது. அதை கொண்டே ரத்தம் கொடுத்துட்டு வரணும். இது ஒரு நார்மலா வேற திட்டத்துல தந்த ஒரு வீடு உண்டு. இது அவாண்ட மாமிக்கு கொடுத்த வீடு. அதை வந்து திருத்தி அங்கால இதை போட்டு வச்சிருக்கணும். இப்போ அவர் உழைக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மதில் கட்டி இருக்கிறார், அந்த வீட்டை வந்து கட்டி இருக்கிறார். கதைப்பாரோ அதை பொத்தி கொண்டு கதைப்பாரு. வாழ்க்கையில் வந்து சொல்லி கொண்டு வர்றதில்லை பிரச்சனைகள் வந்து. அப்போ அந்த வகையில் இப்போ அண்ணா ஒரு சிறந்த முயற்சியாளன் முன்னாடி கொண்டு போயிருக்கிறார். ஆற்ற உதவியின் தேவையில் பெரிய அளவில் தொழில் செய்திருக்கிறார். அப்போ அவருக்கு பேக்ரவுண்டுன்றது வந்து இல்லை. இப்போ பின்னணியில் ஒரு விழுந்தா உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி யாரும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருந்திருக்கிறார். அப்போ அதால் தான் உதவியும் வந்து கேட்க வேண்டிய ஒரு நிலப்பாடு வந்து அவைகளுக்கு வந்து வந்திருக்கு. அப்போ நான் எங்களோட பார்வையிலையும் வந்து பார்த்தா இப்போ சில பேர் இருப்பினும் பின்தங்கியே இருப்பினும் வாழ்க்கையில் வந்து பின்தங்கியே இருப்பினும் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அவையில் வந்து முன்னேற்றம் பண்ணுறது வந்து காணப்படாது. அப்படியான உறவுகளையும் வந்து பார்க்குறப்பா கஷ்டம் பண்ணிட்டு அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்களும் வந்து இருக்கணும். அவைகளுக்கு என்ன தான் செய்தாலும் சில பல ஆசைகள் இருக்காது. வாழ்க்கையில் ஆசை என்ற ஒன்று இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கே வந்து மனுஷன் வந்து வரலாம்.
முன்னேற்றம் பண்ணுறது இருக்கும். நாங்கள் இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும், நான் இருக்கிற இடம் இப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி ஒரு இதுக்குள்ளே போகணும், இப்படி வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்து ஒருத்தருக்கு வந்து வரவழிக்கிட்டால் அதுக்கு பிறகு அவை வந்து தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருப்பினோம். ஆனால் சிலர் வந்து வீடுகளை வந்து பார்த்தா எல்லா இடம் பிஞ்சு தொங்கி அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே போனால் கூட பறிச்சை வெட்டி போட்டு நீட்டாக கட்டி நீட்டாக வந்து வச்சுருக்கலாம். இன்னிலண்ட ஒரு சிலர்கிட்ட வீடியோக்களில் வந்து பார்க்க வீடே வந்து பார்க்க இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளேயா நீங்கள் இருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த வீடெல்லாம் வந்து அப்படி இருக்கிறாக்களை வந்து பார்க்கல நான் யோசிக்கிறேன் அதுக்கு உதவி செய்தும் பெரிய அளவில் முன்னுக்கு வர மாட்டேன். நம்ம வந்து அந்த ஆசைன்றதை அவையில்ட்ட இல்லை. முதல் அடிப்படையாக ஆசை இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கணும், இப்படி வரணும், இப்படி வாழணும்ன்ற அந்த வகையில் இப்போ இவற்றை வந்து பார்க்க ஒரு முன்னேற்ற பயணத்தில் வந்து பயணித்து கொண்டு இருக்கிற. அதுக்கப்புறம் இந்த லீசிங் இதுகள் வந்து நடுக டிப்பர் நம்பி செய்கிற தொழிலெல்லாம் நிரந்தரமற்றது இருந்துட்டு அரச சட்டங்கள் வந்து மாறைக்குள்ளே முதல் பெர்மிட் வந்து நார்மலாக இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்து பெர்மிட் எடுத்துக்கொள்ள முடியாது. பெர்மிட்டை கட்டுப்படுத்தினதாலேயே சில கிராமங்கள் வந்து பயங்கர கஷ்டத்தில் இருக்கணும். இந்த மணலுக்கு ஏற்றுறதுக்கு போய் கூலி வேலையில் செய்து கொண்டிருந்தவையெல்லாம் அந்த கிராமங்கள்லாம் இப்போ களவு நடக்குது. உண்மையிலேயே அப்படியான மணலை ஏற்றுறதை நம்பி இருக்கிற கிராமங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேறு தொழிலொண்டை உருவாக்கி கொடுத்து கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு 4-5 கிராமம் வந்து சரியாக கஷ்டப்படுது. அதுக்கு காரணம் நாங்கள் முதல் மண் ஏற்றி கொண்டு வந்தாங்க, இப்போ மண் ஏற்றுறதில்லை, எல்லாம் நிப்பாட்டி இருக்குது. பெர்மிட்டோடு போகணுமெண்டா அப்போ டிப்பர்களை லீஸில் எடுத்துகிட்டு அது மாத கட்டும் வந்து வரும். லீஸில் போய் கை வச்சுட்டா கையில் உள்ளதையும் போட்டு தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து வரும். அப்போ வெளி பார்வைக்கு வெட்டி மண் ஓடிட்டு அப்புறம் அது முடிவட்டா அங்கே 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டினா சரியே கதை. இப்போ ஒரு டிப்பர் நிற்கிது உங்களுக்கு, அதை கை மாத்திரத்துக்கு கேட்கலையா நீங்கள்? இப்போ வேறு யார்ட்டையும் கை மாற்ற கேட்டது வேற டிரைவரை வச்சு ஓடினாலும் தண்டுவோம்டா அதை இவங்களை நம்பி எல்லாமே ஓடி இதெல்லாம் செய்யலாம். லீஸ் பிரச்சனை வேல் சொல்லினோம் அரியஸ் இருக்கிறபடியாக கொண்டு நாங்கள் அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படியான பிரச்சனையில் அது நிற்கிது. பெரும்பாலும் அது எங்களுக்கு கட்டி மீளே எடுக்க இல்லாமல் இருக்கு. மீட்டுக்கு கொள்ளையில அது எவ்வளோ கட்டி இருக்கு? அது மாதம் 30 கட்டணும். மாதம் 30 கட்டுறது. அப்போ கட்டி அதை மீட்டாலும் அதால சரி மாதம் ஒரு வருமானம் வருமென்று சொல்லலாம். அதுக்கும் ஒரு பிரச்சனை. மற்றது பிள்ளைகளோட படிப்பு. எத்தனை வருஷம் கட்டி இருக்கு? அது 5 வருஷமா 6 வருஷத்துக்கு போட்டுனாங்க. 5-6 வருஷத்துக்கான கட்டி இருக்கு. மாதம் 30 இன்னும் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு வருமானமும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலும் வீடும் வந்து போய் வந்து கொண்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள பள்ளிக்கூடம் அனுப்பணும். அவைக்கு ஒரு சைக்கிள் இல்லை. சைக்கிள் இருந்தால் 2 பேரும் பள்ளிக்கூடம் சைக்கிளில் போவினோம். அப்போ சைக்கிள் இல்லை, என்கிட்ட ஒரு மோட்டர் பைக் தான் நிற்கிது. ஆனால் இப்போ மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் அடித்து ஓடுறதுக்கு வருமானம் இருக்கணுமே. பெட்ரோல் அடித்து பள்ளிக்கூடம் கொண்டு விட்டு ஏற்றி இருக்கிறதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது. அதுக்கு காசு இருந்தால் தானே? காசு இருந்தால் தானே நான் ஏற்றிடுவேன். என்கிட்ட இந்த வருமானம் வீட்டில் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாமல் என்னண்டு சீவிக்கிறது? வீட்டில் நீ சமையல் சாப்பாடு பிள்ளைகளோட சிலவு எல்லாம் சிலவு தானே. அக்காட பின்னணியில் வந்து பார்த்தா அக்காவுக்கு ஒரே ஒரு தமக்கையா? ஒரே ஒரு அக்கா மட்டும். மற்ற அம்மாவுக்கு மேலே அவக்கு கேன்சர். அவையோட அம்மாவும் நீங்கள் உங்களோட அக்காவும் தான். மற்ற பின்னுக்கு உறவுகள்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அவாக்கும் பின்னணி உதவின்றதில்லை. அதேமாதிரி அன்னைக்கும் வந்து 2 சகோதரர்கள் அவையில் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் தான் இருக்கணும். இவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவையிற நிலப்பாடும் இல்லை. அப்படின்றதால என்ன உதவியாக்கா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ தான் நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான். இப்போ பதிவெடுத்து போடுவோம், இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. பார்த்து இப்போ உங்களோட நிலப்பாடு இதை புரிஞ்சு கொண்டவங்க யாராவது முன் வந்து உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிறேன்னா என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அது பிரயோசனமானதாக இருக்கும்? எனக்கு பிரயோசனம் சொன்னால் எனக்கு இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு சுய தொழில்னா இப்போ சொன்னேன் முதல் எனக்கு கொஞ்சம் பண உதவியோ என்னவோ செஞ்சால் நான் இந்த இஞ்சால சைட்டில் இருக்கிற துண்டு எங்களுக்கு தான். இந்த துண்டு அப்படியே சும்மா தான் இருக்குது. அதை ஒரு ஆளை பிடிச்சோ உழுதோ என்னவோ செய்து ஒரு கொஞ்சம் வாழையை போட்டால் வாழையெல்லாம் போட்டால் ஒரு 6 மாதத்தில் பலன் தரும். 2 பால் மாண்டு வேண்டி விட்டால் பால் எடுக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கோழி வளர்த்தா எனக்கு அன்றாட. ஏன்னா இனிமேல் இவரை நாங்க வச்சு குழந்தை பிள்ளை மாதிரி தான் பார்க்கணும். சப்போஸ் இதுவரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வேலை திட்டங்கள் செய்ததில்லை. கோழி வளர்த்துருக்கிறேன். முதல்ல நான் கொஞ்சம் கோழி வளர்ப்பேன். ஆடு மாடாண்டு வளர்க்க இல்லை. ஆனா அப்படி இருக்கலாதான். இனி நான் தான் இந்த குடும்பத்தை கொண்டு போகணும், பார்க்கணும்ன்ற நிலப்பாடு எனக்கு வந்துட்டுது. நல்லா வரணும். அவர் வந்தாலும் அவருக்கு திருப்பி அவர் ஆரோக்கியமா எழும்பி எல்லாம் செய்ய முடியாது. அப்ப அவர் சப்போர்ட்டா எனக்கு இருந்தாருண்டா, வீட்டுல இருந்தாருண்டா நான் என்னால ஏலும் எனக்கு 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும்.
அது முக்கியம் இல்லோ பிள்ளைகளோட படிப்பு முக்கியம். நாங்க என்ன இல்லாட்டியும் அதுகளை படிக்க வைக்கணும். 13 வயது 10 வயதுல 2 பிள்ளைகள் இருக்கணும் என்ன அப்ப அவையில படிக்க வைக்கணும். அப்ப எனக்கு அவையில் ஒரு அளவான தொகையை கொடுத்தோ இல்லை இன்னும் அவையில் இல்லாட்டி வந்திருந்தாலும் ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு உதவி செய்து சென்னோம்டா நான் மாதம் பிறகு எனக்கு ஒரு மாதம் வருமானம் மட்டும் வரும் தானே. நெடுகாவே உதவி செய்யறாக்களும் நெடுக செய்யினம். ஓ அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு முதல் இருந்தா நீங்க அதை கொண்டு ஒரு சுயதொழில் முதல் காசு இல்லாத பிரச்சனை, முதலீடு இல்லாத பிரச்சனை. எனக்கண்டு ஏதாவது ஒரு முதலீடு மாத வருமானம் சும்மா பார்த்தாலும் ஒரு 2 பால் மாட்டு இருந்தா நான் ஒரு 5 லிட்டர் பால் கொடுத்தா அதுல ஒரு வருமானம் வரும். ஒரு 10 பாலையை வச்சா அதுல 2 மாதத்துல ஒரு 2 குலையே கொடுக்கலாம்னு வையுங்க அவன் கொடுக்கலாம். பிள்ளைகளும் சாப்பிட்ட மாதிரியும் போயிடும். ஒரு 10 கோழி இருந்தா பிள்ளைகளும் இந்த வீட்டுக்குள்ளேயே கணக்க போட்டிருப்பீங்க மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு கணக்க போட்டாச்சு தான். அது கடவுள் என்று கடன் பட்டு கட்டையில உழைச்சித்தான் கட்டினவர். ஆனா பிறகு இந்த கடன் வாகனங்கள் பிரச்சனையாலதான் அதையும் கொண்டே உறுதியை ஈட்டு வச்சவர். இந்த காணி வந்து உறுதி காணியோ? இது போமிட் காணி. அதாவது போமிட் அடைவுல இருக்குதோ? எவ்வளவு அடைவுல வச்சுக்கிறீங்க? எவ்வளவுக்கு வச்சீங்க? 6 லட்சத்துக்கு வச்சிருக்குது. 6 லட்சத்துக்கு எவ்வளவு நாளுக்கு முதல் வச்சது? அது இப்ப வச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 4-5 வருஷத்துக்கு முதல் 6 லட்சத்துக்கு வச்சு 6 லட்சத்துக்கு போமிட்ட அடை வச்சிருக்கிறீங்க. அதுக்கு வட்டி கட்டுறதோ இல்ல? வட்டி கட்ட இல்ல. வட்டி இல்ல கொடுத்தா திரும்ப தருவினும். அவர் வட்டி கொஞ்ச நாள் கட்டி கொண்டு இருந்தவர். கொஞ்சம் கொடுக்கணும். 6 லட்சம் கொடுக்கணும் சொல்றேன். 6 லட்சம் அதுக்கு அதை விட கூட வேண்டி நீங்க 6 லட்சம் பாக்கியா நிக்குது. வட்டி கட்டி கொண்டு வந்தவர் கொஞ்ச நாள் கட்டி கொண்டு வந்தவர். பிறகு கட்ட இல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட வட்டி கட்டாமட்டே இப்ப 4 வருஷம் ஆகுது. எது குடுக்கலாம் போய் சொல்ல இல்லாது போய் சொல்ல இல்லாத உண்மையத்தானே சொல்லணும். அப்ப அது பேருந்து வட்டி கட்ட இல்லாம போயிட்டுது. இப்ப அவருக்கும் நாங்க என்ன செய்யலாம்? இப்ப அவருக்கு நாங்க 6 லட்சம் ரூபாய் காசை கொடுத்தா அந்த காணி உறுதியை மீட்கலாம். எங்களுக்கு சொல்லலாம் எங்கள்ட்ட இப்படி பிரச்சனை இப்படி வருத்தம் வந்துட்டு எங்களால வட்டி தெரியலாது வேற ஒரு ஆக்கள் தானே கதைச்சு நாங்க இப்படி வட்டி தெரியலாதையா எங்களுக்கு இதான் பிரச்சனைன்னு சொன்னோம். காசா கொடுத்தாலும் அந்த உறுதியை நாங்க மீட்கலாம். மீட்டா எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு தானே. எங்களுக்கு காணியண்டு இருக்க காணியே வேணுமே. அப்ப இந்த காணி 1 ஏக்கராவை தான் கொண்டே வச்சிருக்கிறீங்க? இது வேற 6 ஏக்கர் தான் எங்களுக்கு. 1/2 ஏக்கருக்கு போமிட்டான். போமிட்டு 1/2 ஏக்கருக்கு தானே. அதுதான் அவற்ற பேர்ல இருக்கு. வேற மாமீட அதுதான் உங்களுக்கு உரியது. இது லைட் பில் எல்லாம் அவாண்ட பேர்ல தான் வருது. அது எங்களுக்கு உங்களுக்கு உரியது. ஓ அண்ணா வந்து ஒரு நல்ல உழைப்பாளி, நிறைய உழைச்சி நல்ல ஒரு பயணத்தில் வந்து போய் கொண்டு வந்திருக்கிறார். அக்கா கூட அந்த நேரத்தில் வந்து முடிவெடுக்கலவா வந்து இதெல்லாம் நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு வருமானத்தை எப்போவுமே நல்ல நிலையில் இருந்தாலும் பெண்கள் வந்து தங்களுக்குன்ற ஒரு பக்கத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கணும், தொழிலை செய்யணும். இப்போ அதில் வந்து நானும் வந்து தெளிவாக இருக்கிறேன். நான் என்ன சொல்லி வாழ்க்கைன்றது வந்து சொல்லி கொண்டு இல்லை. என்ன ஒன்று பண்ணாலும் நடக்கலாம், என்ன ஒன்று பண்ணாலும் யாரும் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுறது இல்லை வாழ்க்கை. அப்போ அந்த ஆண் பெண் இருபாலாருமே வேலை செய்யணும். ஆனால் மட்டுமே நம்பி ஒரு பெண்கள் வந்து வாழ்ந்துடக்கூடாது. ஒன்று அவருக்கு எல்லாம் போனால் அவள் தண்டை சுயமாக கொண்டு போய் இப்போ இந்த அக்கா எல்லாம் வந்து எதிர்பார்க்கல. இப்போ ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தா அவள் நல்லா இருக்கிற காலப்பகுதியிலே தண்டை ஒரு கட்டுமானத்தை வந்து உருவாக்கி இருப்பா. இன்றைக்கு வேறு யாக்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவர்கிட்ட நின்றாலும் உங்களால் ஒரு வருமானம் கொண்டு இருந்திருக்கும். நான் ஒரு தடவையுமே எதிர்பார்க்க தேவை இருந்திருக்காது. இப்போ கேட்கவும் இல்லை. ஆனால் கேட்கறது கவலை தான். ஆனால் கேட்க தேவை வேண்டி வந்திருக்காது. ஆனா இப்ப கட்டாயம் கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஏனண்டா வேற இருக்கிற பிரச்சனையால கடன் துன்பங்கள் அதுகளாலையும் இப்ப வீட்டை வந்து அவையிலும் கடன் கொடுத்தாக்களும் என்ன செய்வீங்க நடுக வருத்தம்டா அவையில் கேட்காமடா கடனும் வேண்டி இருக்கிறாரு. கடனும் கொஞ்சம் இருக்கு. கடனும் இருக்கு. தொழிலுக்குள்ள இருந்தவர் ரெண்டேக்குள்ள கடன்ன்றது கட்டாயம் இருக்கு. நம்ம அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. லீசிங்கள் வாகனங்கள் டிப்பர் ஜேசிபி எல்லாம் வச்சிருந்தவர் ரெண்டேக்குள்ள அவர் பிறகு அப்படி கட்டமாக வீழ்ச்சி கண்டிருக்கிறார். அதோட ஒரு மன அழுத்தம் காரணமாக தான் அவருக்கு இந்த வருத்தம் வந்ததாகவே வந்து அக்கா வந்து தெரிவிக்கிறார். நல்லா இருந்த குடும்பம் கெட்டு போயிட்டோம். நல்ல நிலையில் இருந்திருக்கிற திருமணம் செய்ததுலேருந்து உங்களை நல்லா வச்சிருந்துருந்துருக்கிறார், நல்லா பார்த்துருக்கிறார். இப்போ தான் நீங்கள் கஷ்டம் பண்ணுறோண்ட பார்க்குறீங்க. ரைட், பக்காட பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். அப்போ நான் இப்போ வந்த ஒருவருடைய உதவியை வந்து அவைகளுக்கு வந்து இப்போ ஆரம்பத்துக்கு வழங்குறேன். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து கட்டாயம் அவைகள்ட்ட நிலப்பாட்டை வந்து புரிஞ்சு கொண்டு அவாக்கு ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கலாம்.
மாடு இருந்தால் மாடு வந்து வளர்ப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதே மாதிரி அங்கால உழுது போட்டு வாழையல் வந்து வைப்பேன். இப்போ இது ஒரு குறிப்பிட்ட காணியைத்தான் உள்ளுக்கு வந்து அடைச்சி சுற்றி வர ஆடு மாடு இறங்காத அளவுக்கு அந்த இதுகள் அடைச்சி போட்டு இதுக்குள்ளே செய்திருக்கிறீங்க. இப்போ இப்படி ஒரு நிலைமையில் வாழ்ந்தவர்கள் இப்படி வீடியோவில் வந்து உதவி கேட்குறத வந்து விரும்ப மாட்டோம். அதை கடந்து வந்து இருந்து கதைக்கிறான்னு சொன்னால் அப்படி ஒரு தேவைப்பாடு எந்த ஒரு பக்கமும் இல்லை என்றது தான் அதோட பிரதான இது. மற்றபடி இப்படி வந்து இப்போ யாராக இருந்தாலுமே வீடியோக்குள்ளே வந்து கதைக்குள்ளே கொஞ்சம் தயங்கி வேணும். பின்னணி வசதிகள் பின்னணி இதுகள் இருந்தால் அப்படி யாரும் விரும்புகிறதில்லை அப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற உறவுகள். அப்போ நல்லா இருந்திருக்குன்னா வேறு உண்மையான நிலப்பாடு. இப்போ நான் அக்காட்ட ஃபோன் கதைக்கையும் வந்து சொன்னேன், நான் நம்ம மற்றவங்க கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எங்களோட உண்மையான நிலப்பாட்டை வீடியோ பார்த்தாலும் முந்தி வசதியாக தானே இருந்தானே யாரும் சொல்லுவேன். அது உண்மைதான், இல்லையண்டு இல்லை தானே. நாங்கள் இருந்தனாங்க கடவுளை எங்களை நல்லாத்தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப எங்களுக்கு திருப்பி மீள இல்லாம இருக்கு, எந்த பிரச்சனையாலையும் மீள இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இப்போ 4 மாதத்துக்கு முதல் உடல் ரீதியாக வந்திருக்குது. அப்போ அவர் திரகாத்திரமாக இருந்தால் அவர் ஏதோ ஒன்று செய்து மாறிக்கிறி ஏதோ தன் தொழில் அனுபவம் இருக்குது, தொழில் செய்திருக்கிற டிப்பர் வச்சு விழுந்தாலும் அடுத்த தடவை ஏதோ ஒன்று 4 பேர்கிட்ட கதைச்சி ஏதாவது ஒன்று மாதிரி அடுத்த ஒரு தொழில் செய்து அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம். அப்போ இவர் இப்போ தன்னுடைய இதுகளை வந்து செய்ய முடியாத ஒரு நிலைமையில் அக்காட கையில் பொறுப்பு வந்து முழுமையாக வந்து மாறி இருக்குது. அக்கா கேட்குறதும் ஒரு நியாயமான கோரிக்கை. அதே மாதிரி அவருக்கு நம்பி உதவி செய்யலாம் அப்படின்றத வந்து அவைய காணிய வீடுகளை வந்து பார்க்கக்குள்ளே வந்து ஒரு தட்ட முயற்சி முன்னேற்றம் வந்து விளங்குமா. இவை எப்படி நான் சொன்ன மாதிரி பல வீடு எல்லாம் நீலண்ட குப்பியாக வந்து வச்சுருப்பாங்க, இது செய்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் வந்து அனுதாபப்படலாம் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு ஆசை இல்லை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணுமெண்டு. நல்லா இருக்கிற உறவுகள் வந்து இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ இவையிலும் வந்து நகை அதுகள் சேர்க்காம முன்னுக்கும் மதுளை நீளமாக கட்டி வீட்டு திட்டமண்டு வந்த வீட்டுக்கும் முன்னுக்கு பிளேட் எல்லாம் இறக்கி அதுக்குள்ளே சீமேந்துக்குள்ளே வந்து கொட்டி இருக்கணும் காசை வந்து கொட்டி அதுக்குள்ளே பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று போயிருக்குமன்றது அந்த வீட்டோட அகலத்தை வந்து பார்க்கல வந்து தெரியுது. உழைக்கிற காசை வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி இது வயல், இது ஃபுல்லாகவே வந்து இரண்டமடு தண்ணியில் காலபோகம் சிறுபோகம் செய்யக்கூடிய காணியல் இந்த காணி. அப்போ இந்த காணிக்குள்ளே தான் அவை வந்து வீட்டை வந்து அமைச்சிருக்கு. தண்ணி வரும், ஆனால் எங்களுக்கு பெருசாக பல நாளைக்கு வந்ததில்லை. ஒருக்கா மட்டும்தான் இந்த விட தண்ணி இருக்கு. இப்போ நேற்று முந்த நாள் திறந்தவங்க அங்கால பக்கம் ரோட்டுக்கு அங்கால பக்கம் வாரது கூட இதுக்குள்ளே வார இல்லை பாலம் இருந்துட்டு தான் அது எங்களுக்கு பாதிக்கும். ஏன்னா நாங்கள் புட்டியாக்கி இருக்கிறபடியாக எங்களுக்கு பெருசாக தாக்காது. அப்போ அக்கா வந்து முயற்சியான ஒரு ஆளும் அவள் நம்பி கொடுக்கலாம். அவளுக்கு அந்த ஒரு இது இருக்குது, புரிஞ்சு கொண்டு செயல்படுறா. இனி வந்து தன் கணவரால் வந்து இயலாது, இப்போ நான் தான் அதை எடுக்கணும். இந்த நம்பிக்கை அடுத்த கட்ட இது அவளோட பேச்சிலையும் வந்து தெரியுது. அடுத்த அவளுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு வாழ்வாதார உதவி உதவி வழங்கக்குள்ளே அவை மேம்பட்டு வரக்கூடிய ஒரு குடும்பம். அதே மாதிரி இந்த நேரத்தில் உதவி தேவையான ஒரு குடும்பம் அப்படின்றத தெரிவித்து கொண்டு நான் பார்த்த அளவில் இந்த வேறு நிலப்பாடுகளை வந்து என்னால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இந்த துணை வந்து வீட்டிலேயே இருந்து தன் செயல்பாடு பிள்ளைகளை வளர்க்குறத செய்கிறா. டக்குன்னு எனக்கு ஒரு ஏழாம போகிற நிலப்பாடு வரைக்குள்ள அவளுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. அதுதான் அவைகளுக்கு இருக்கிற நிலப்பாடு. இப்போ அப்படி இருந்தும் தான் அடுத்த கட்டம் வெளியில் போய் வேலை செய்யலாது, வெளியில் போய் வேலை இவரை பார்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறதால வேற யாரும் இல்லை. இப்போ ஆஸ்பத்திரியிலே 1.5 மாதமாக நான் தான் 20 பால் இருந்தது. அது உங்களோட கஷ்டம். அங்கே செலவு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்து ஒரு வேலைக்கு சரி நான் ஒரு வேலைக்கு மாத வேலைக்கு போயிட்டு வருவோம்னு சொன்னால் அவள் வாழ முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்த ஒரு ஆளை பார்க்கறதுக்கு சம்பளம் வச்சு பார்த்தாலும் உங்களை மாதிரி பார்க்க அவரை கவனிச்சு பார்க்கணுமே. பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ நான் தான் அவரை பார்க்கணும், பிள்ளையில பள்ளிக்கூடம் விடணும். அதைத்தான் மனைவிமாரோட வந்து சில பேர் வந்து ஒரு குடும்பத்தில் சண்டைன்னு இருப்பீங்க. அது அவைகளுக்கும் வந்து உண்மையிலேயே வந்து மனைவியில முக்கியத்துவம் வந்து மனைவியோ கணவனோ மனைவியோ அவாக்கும் வருத்தம் வரலாம், இவருக்கும் வருத்தம் வரலாம். அது சொல்லிக்கொண்டு இல்லை. ஆனால் கணவன் மனைவி உறவுன்றது வந்து அதான் கடைசி மட்டுமே என்ன பிரச்சனை வந்தாலும் தன் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதை பார்க்கணும். அப்போ அந்த அக்கா அந்த ஒரு தன்மையில் வந்து இருக்கிற தன் கணவனை தானே வந்து பார்க்கணும்னு அப்படி எல்லாருக்கும் வந்து அமைஞ்சு வராது. இந்த கணவன் மனைவியோட முக்கியத்துவம் இங்கே தான் முக்கியத்துவம் பெறும். இதுக்காகத்தான் ஒரு நல்ல துணையை தேடணும் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில். வீட்டோட ஒரு தொழிலை நான் செய்வனா இருந்தால் எனக்கு அதை நான் அவரையும் பார்த்து தான் போயிடும், பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் இல்லை நீங்கள் செய்வீங்கக்கா. எனக்கு நான் எல்லாமே செய்வேன். எனக்கு இந்த உதவியோ கேட்டுத்தாங்க நான் செய்வேன். நான் எனக்கு சுய தொழில் செய்யக்கூடிய மாதிரி எதுவும் ரன் பண்ணி தந்துட்டீங்கன்னா நான் கொண்டு வந்துட்டுருவேன். நான் மீண்டும் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கணும் விருப்பப்படுறேன். யாராவது ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று செய்வீங்கன்னா அவைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து லண்டனில் இருந்து 5வது ஆண்டு நினைவு தம்பி முத்துத்துரையப்பா அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய மகன்
கோபாலகிருஷ்ணன் கண்ணன் என்று கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து லண்டன்லேருந்து வழங்கப்பட்ட உதவி. யாராவது உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி உண்மையிலேயே தேவையுடைய ஒரு உறவுகள் வந்து இப்போ 4 மாதமாக ஹாஸ்பிட்டலும் வீடும் இதுன்னு சொல்லி தெரிஞ்சு மோட்டர் சைக்கிள் வச்சிருக்கிறான். அந்த மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு பெட்ரோல் இல்லை. அப்போ அந்த நிலப்பாட்டை வந்து என்னென்று வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வசதியாக இருக்கிற மாதிரியா ஏழுக்கு என்ன குறைன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்கும். அது வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி வெளிப்பார்வைக்கு வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. என்ன வசதியாகவே வாழ்ந்துட்டு எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் இல்லை. நலன்புரி சமுர்த்தி எந்த ஒரு உதவியும் இல்லை. என்னண்டா அது என்னே சொல்லிடுவேன் எல்லாரும் அது சுரேஷன்னா வசதி தானே என்று சொன்னா எனக்கு ஒரு விதமான உதவியும் இல்லை. இப்பதான் இந்த வருத்தம் வந்த அப்புறம் தான் இப்ப போய் எல்லாம் பதிஞ்சு கொடுத்துருக்குறேன். அதை என்ன மாதிரியோ தெரியாது. ஆனா ஏஜி ஆஃபீஸ்ல பதிஞ்சுதான் இந்த வீல் சேரும் எடுத்தேன். ஏஜி ஆஃபீஸ்ல பதிஞ்சுதான் இந்த வீல் சேர் தந்தேன். அப்ப அக்காவுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருந்தவர், நல்லா அவர் உழைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா இப்ப உண்மை அந்த நிலப்பாட்டை வந்து புரிஞ்சு கொள்றேன். அதாவது கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படணும், ஆனால் நல்லா இருந்தவங்க கஷ்டப்பட்டு அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து உணர்ந்து பார்க்குறாங்களுக்கு வந்து விளங்கும். கட்டாயம் அவருக்கு வந்து ஏதாவது உங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு வாழ்வாதார உதவியை வந்து செய்யுங்க. அண்ணா ஒரு சிறந்த உழைப்பாளி. அவாவும் வந்து அடுத்த கட்டம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறும் என்று நினைக்கிற உறவுகள் வேறு அந்த காணியை வந்து இஞ்சால காட்டினீங்கன்னா அந்த பாக்கைக்குள்ள வீட்டுக்குள்ளே வரைக்குள்ள நான் சொன்ன விஷயம்தான். இதுகளை வச்சுக்கொண்டே அவைகளுக்கு எவ்வளோ ஒரு முயற்சியுடைய ஆக்கள் அப்படின்றது வந்து தெரியும். சொல்ல வேண்டிய விஷயங்களை வடிவாக சொல்லிட்டேன். பொய்யண்ட எதுவும் இல்லை, எல்லாம் உண்மையானது. ஆனால் நீங்கள் அந்த இதை எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு செய்து ஒரு உதவியை மாதம் வருமானம் வரக்கூடிய உதவியை செய்வீங்களோ அவ்வளோ எனக்கு கவலத்துக்கு நான் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்வேன். இப்பயும் இந்த கொடுத்த இந்த உதவிக்கு பெரிய ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களும் வந்து இவ்வளவு மினக்கட்டு எங்களோட இதுன்றதுக்கு உங்களுக்கும் நன்றி. நானும் வந்து இந்த பதிவை போட்டு இந்த பதிவினூடாக யார் முன்வரைகளை கூடுதலாக எல்லாருக்குமே வந்து அதை வந்து சொல்கிறேன். நாங்கள் கட்டாயம் உதவியை பெற்றுக் கொடுப்பேனான்னு கேட்டால் இல்லை. நான் பதிவு போட்ட நிறைய பேருக்கு உதவி கிடைக்காமையே வந்து போயிருக்கு. அப்போ இது வந்து என்ன அடிப்படையில் இந்த உதவி திட்டம் வந்து உண்மையிலேயே கிடைக்குதுண்டா உங்களோட நிலப்பாடு, உங்களோட கஷ்டத்தை உணர்ந்த ஒரு மனிதன். இயலாத பிள்ளையை வச்சிருக்கிறேன்டா இயலாத பிள்ளையை வச்சு கஷ்டப்படுற வேலுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து டக்குன்னு விளங்கும். இவ இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுண்டு. இதே மாதிரி ஒரு நல்லா இருந்து திடீரென்று வருத்தத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் விழுந்துட்டா எவ்வளவு கஷ்டமாக இருக்குமன்றது விளங்கும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த உதவியல் வந்து உண்மையிலேயே கிடைக்கிறது உணர்வுகளாக புரிஞ்சு கொண்டு. அப்போ அந்த இதில் நான் இது பல காலம் ஒரு 2.5 வருஷமாக இதை செய்து கொண்டு வரேன். இதில் கண்ட அனுபவம் அதை புரிஞ்சு அந்த வலியை புரிஞ்சவன் முன் வந்து உதவி செய்கிறான். வலி தெரியாதவன் அதை நார்மலாக வந்து பார்த்துட்டு போகிறான். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த உதவிகள் வந்து கிடைக்குது. இந்த கண்ணன் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். அவாக்கு ஒரு வாழ்வாதார உதவி கிடைக்கணும் அப்படின்றதையும் வந்து விருப்பப்பட்டு கொள்கிறேன். நன்றியா. சரியா, காசு ஒரு உறுதிப்படுத்தி விட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குது? 50,000 ரூபாய் இருக்குது. 50,000 ரூபாய் பணம் வந்து அவரால் வந்து வழங்கப்பட்டது. சரி அண்ணா, நன்றி. ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. எல்லாமே வந்து இது நல்லதாக நடக்கும், நல்லதாக வரும் அப்படின்றத மனதால் நம்புங்க. நீங்கள் மனம் சோர்ந்தீங்கன்னா நீங்கள் மனதால் சோர்ந்துட்டீங்கன்னா பிறகு ஒன்றும் இல்லை. உடல் 2 துண்டானாலும் நான் இறக்க மாட்டேன்ற நம்பிக்கை இருந்தா எங்களோட உயிர் உடலோட இருக்கு. எங்கேயும் போய் எதையும் வந்துட்டு வருவாரு. அதான் அவரு கவலை. அவர் எங்களை வெளியில விடாம தான் வச்சிருந்தது. இதுவரை எல்லாமே வீடு தேடி வரும் எங்களுக்கு. எனக்கு நான் உண்மையா சொல்ல போனா நம்ம சைக்கிளோட தெரியாது, மோட்டர் சைக்கிளோட தெரியாது. இங்கே கொண்டு கல்யாணம் செய்த அப்புறம் வந்தேன். சைக்கிளோட பழக்கி மோட்டர் சைக்கிளோட பழக்கி எல்லாம் எடுத்து தந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வெட்டி இறக்கி வெளியே நல்லா வச்சிருந்திருக்கிறார். பொதுவா சொல்ல போனா நல்ல ஒரு இதாகும். பெருசா கஷ்டம் தெரியாத அளவுக்கு போதிய அளவு வருமானத்தோட அந்தந்த இடங்களை தேவையில பூர்த்தி செய்து கொண்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் கடன் இருக்குதான், அதை அவர் ரன் பண்ணுவார் தானே, உழைச்சுழைச்சு ஏதோ அவர் செய்து கொள்வார். இப்ப முட்டு முழுதா படுக்கையில விழுந்தபடியே மொத்த பொறுப்பும் எனக்கு வந்தபடியே எனக்கு அதை ஒன்றுமே செய்ய சிலவே வீட்டு சீவியம் கொண்டு போகவே எல்லாம் கட்டமா இருக்கு. அப்ப என்ன மிச்சத்தை மீள்றது? கட்டாயம் எனக்கு ஒரு தொழில் இருந்தாதான் நான் அதை திருப்பி மீண்டும் அதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு வருமானம் இல்லாம இருக்கல, அது இப்படி தொடர்ச்சியா இருக்கல. அக்கா, பால் மாடு வளர்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பால் மாடு வளர்ப்புக்கு உகந்தது. கோழி வளர்ப்பு இந்த இடம் என்ன சுத்தி வர வயல் எங்கேயும் விட்டு மேய்க்கலாம், இது செய்யலாம். இந்த மாடு வாழ்வாதாரம் வழங்கினா கூட அது கூட சிறப்பானதா வந்து இருக்கும். வளர்க்க முடியும். இந்த இடம் வந்து அதுக்கு சரியான இடம். சில இடங்கள் வந்து பெரிய இடம். இப்ப கோழி வளர்க்கலாம், மாடு ஒரு கூட போட்டு ஒரு அளவான கூடு பாய்லர் கொஞ்சம் வளர்த்தாலே
45 நாளைக்கு ஒரு காது வருமானம் தந்து காசு மாதம் இதில் தந்து கொண்டிருக்கோம். அப்புறம் பிள்ளைகள் இப்போ தெரியும் தானே, பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிக்குதுண்டா அவள் 9ஆம் ஆண்டுன்னா இனி ஓயல் பிள்ளைகள்ட சிலவு எல்லாம் வருமா. இப்போ அவரும் வீட்டோடய நான் செய்து கொள்வேன். நான் இருந்தால் நான் வீட்டையும் பார்ப்பேன், அவரையும் பார்ப்பேன், பிள்ளைகளையும் பார்ப்பேன், தொழிலையும் பார்த்துருவேன். அக்காட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த இதை வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அவைகளுக்கு வந்து ஒரு பின்னணி சப்போர்ட். இப்போ அண்ணா வந்து அண்ணாட வளர்ச்சியில் ஒரு நல்ல நிலையில் இருந்தார் என்றாலும் அவர் கட்டமாக உழைச்சி நல்லா வந்தவர். டக்குன்னு விழுந்துட்டா இதில் சில பேருக்கு வந்து அண்ணன் தம்பி சொல்லி எல்லாருமே வசதியாக இருப்பினா ஒருத்தர் விழுந்துட்டா ஒருத்தர் டக்குன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணி அடுத்தவளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆக்கள் இருக்கும். அப்படி ஒரு நிலப்பாட்டில் தங்களோட குடும்பத்தில் இல்லை அப்படின்றதால தான் இந்த ஒரு இதை வந்து கேட்டிருக்கணும். யாராவது உறவுகள் கட்டாயம் உதவியை வந்து செய்யுங்க. நிறைய பேருக்கு வந்து உதவி செய்திருக்கிறீங்க. வேறு குடும்பத்துக்கும் அந்த உதவியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன். சரி அக்கா, மைக்கை தந்தீங்கன்னா போயிடுவோமே.